அம்மா 10/9/2025 சரியான வெள்ளிக்கிழமை ராகுகால பூஜையில் 100% ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ளவர்கள் நல்லவர்களை நீ வாழ வைக்க வேண்டும், நல்ல வாழ்க்கை அமைத்து கொடுக்க வேண்டும், நல்ல மணமகனை அனுப்பி தர வேண்டும், நல்ல மணமகளை முடிவு செய்து தர வேண்டும், ஒவ்வொரு வீட்டையும் சுத்தப்படுத்த வேண்டும். அம்மா தாய் தானேம்மா, என்னை பெத்த தாய்க்கு அவ்வளோ பால் பாக்கியம் இருக்கே, நீ எவ்வளோ பால் பாக்கியம், எவ்வளோ நீர் உன்கிட்ட இருக்கு, மகாலட்சுமி உங்ககிட்ட இருக்கு, சரஸ்வதி உன்கிட்ட இருக்கு, பூமாதேவி உங்ககிட்ட இருக்கு, ஆகாய சக்தி உங்ககிட்ட இருக்கு, அக்னி சக்தி உங்ககிட்ட இருக்கு. உங்ககிட்ட இல்லாததுமா அன்னபூரணி நீயே, உலகமே உன் திருவடி. ஆக நான் என்ன கேட்குறேன்னா, உன்னை விட்டால் கதி இல்லைம்மா மக்களுக்கு, உன்னை விட்டால் நாதி இல்லைம்மா, அவங்களெல்லாம் காப்பாற்றுமா. ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்லக்கூடியது, ஒவ்வொரு குருவை நல்ல குருவை தேர்ந்தெடுங்கள், நல்ல மனசார ஒழுக்கமான குருவை தேர்ந்தெடுங்கள். கண்டுபிடிக்கிறதுக்கு கஷ்டந்தாங்க, அதுக்கு என்ன பண்ண முடியும்? நீங்கள் ஒரு நிமிஷம் தவம் இருங்க, தியானம் பண்ணுங்க, மனசார பத்திரகாளியை வேண்டுங்க. அந்த அம்மா உங்கள் கனவுல சொல்வா, இவரை குருவாக எடுத்துக்கோ, என்கிட்ட வா, உனக்கு நான் மருந்து கொடுக்குறேன், சத்தியம் சொல்வாள். நீங்கள் கூப்பிட்டு பாருங்கள், அம்மாவை கூப்பிடுறது இல்லை, அழிச்சு பாருங்கள், அம்மா ஓடோடி வருவாள். அம்மா போல இந்த உலகத்தில் வாழ வைக்கிற தெய்வம் எங்கும் இல்லை. இந்த கற்பூரத்தை தொட்டு கும்பிட்டுங்க, அந்த குங்குமத்தை எடுத்து நெத்தியில் பூசிங்க, அந்த வேப்பலையை தொட்டு வணங்குங்க, அம்பாள் பாத திருவடியை வணங்குங்க, அம்மா முகத்தை நல்லா உத்து பாருங்க. அம்மாவனுடைய அற்புதமான தேகம் ஞானாசக்தி, கிரியாசக்தி, யோக சக்தியோடு இருக்கிறாள். நம்மளை சத்தியம் வாழ வைக்காள், நம்மளுக்கு எல்லா அருளையும் கொடுப்பாள், கோடான கோடி செல்வத்தை கொடுப்பாள். இந்த அரசியல் தலைவர்களுக்கு நான் சொல்லக்கூடியது, யாரெல்லாம் உயர்ந்த பதவிக்கு வர வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, சத்தியம் விட்டு சொல்லுகிறேன், ஒரு ஞாயிற்றுக்கிழமை ராகுகால பூஜையில் அம்மனுக்கு அபிஷேகம் செய்து அன்னதானம் செய்து விட்டு போங்கள். நீங்கள் என்ன பதவியில் அமர வேண்டுமோ அந்த பதவியில் அமர வைப்பாள். ஏங்க 9 முதலமைச்சர் உருவாக்கணும் தாங்க, 5 கவர்னர் வழிபட்ட இடம் தானே, முன்னாள் பிரதமர் தேவகவுடா நரசிம்மராவ் குடும்பத்தார் வழிபட்ட இடம் தானே, எத்தனை அமைச்சர்கள், சபாநாயகர், எத்தனை ஐஏஎஸ், எத்தனை சீஃப் செக்ரட்டரி, எத்தனை ஐபிஎஸ், எத்தனை ஹைகோர்ட் நீதிபதிகள், முன்னாள் நீதிபதிகள், உச்ச நீதிமன்ற நீதிபதிகள், எவ்வளோ பேர் இந்த உலகத்தில், எவ்வளவு பெரிய மடாதிபதிகள், பீடாதிபதிகள், அத்தனை பேரையும் வர வைத்து அவங்களுக்கு யோகத்தை கொடுத்தேன். மக்களை காப்பாற்றுமா, நல்லவங்களை காப்பாற்றுமா. யாருக்கெல்லாம் தூக்கம் இல்லாமல் பயப்படுறாங்களோ, மரண பயம் இருக்கிறதோ, அந்த மரண பயத்தை நிவர்த்தி பண்ணுமா. ஒவ்வொரு குடும்பத்திலையும் கணவன் மனைவியை சந்தோஷமாக வாழ வைக்குமா. பிள்ளைகளுக்கு அகால மரணத்தை கொடுக்காதம்மா. உன் திருவடியே சரணம். உனக்கு 1000 கோடி அன்பு வணக்கத்தை தெரிவித்து இந்த பூஜை நிறைவு செய்கிறேன்.